கராத்தே மாஸ்டர் ஹுசைனி ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இப்ப மரண படுக்கையில இருக்காரு. இந்த நிலையில இப்ப அவர் ரீசெண்டா எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸுக்கு சில பேட்டியில கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அதுல குறிப்பா அவரு தன்னோட வீட்டை என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ன மாதிரி உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. தமிழ் சினிமால ஒரு பிரபலமான டான்ஸ் மாஸ்டராகவும் அதே மாதிரி ரியல் லைஃப்ல ஒரு பிரபலமான கராத்தே மாஸ்டராகவும் அறியப்பட்டவர் தான் ஷிகான் ஹுசைன் அழைக்கப்படக்கூடிய கராத்தே ஹுசைனி. இவருக்கு ஃபேமிலி அப்படிங்கிறதே கிடையாதான். அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எனக்கு பிரதர் சிஸ்டர் 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களும் அப்ராட்ல இருக்காங்க. நான் பெருசா அந்த அளவுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கல. காசை சேமிச்சு வைக்காம என் செலவுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நான் செலவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு கையில் என்கிட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா பாக்கி இருக்கும், அவ்வளவுதான். என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்போ நான் 32 வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன். இந்த வீட்டை இப்போ 11 கோடி ரூபாய்க்கு நான் விற்க போறேன். இந்த வீட்டில் இல்லாத சிறப்பு அம்சங்களே கிடையாது. வேற என்ன பண்றது, ஃபார் சேல்னு போர்டு போடுறதுக்கு எனக்கு மனசு அவ்வளோ வலிச்சுது. ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, வேற வழியும் கிடையாது. ஆனால் அந்த 11 கோடி ரூபாய் காசை விற்று நான் என்ன பண்ண போறேன், என் ட்ரீட்மெண்ட்டுக்கு பாதி வச்சுக்கிட்டு மீதியை என்னோட ஸ்டூடெண்ட் 3 பேர் இருக்காங்க. அவங்கள 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்காக ஒலிம்பிக்கை வாங்கி கொடுக்கணும். அந்த ஒலிம்பிக் மெடல் வாங்கிறதுக்கான அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு அவங்க பயிற்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க அந்த செலவை பண்ணிக்கிட்டோம். என்னோட உயில் இதுதான். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா நான் சேர்த்து வைக்கிறதுக்கு? நான் சேர்த்ததுக்கு அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? எனக்கு உனக்குன்னு பிரித்து எடுத்துக்க போறாங்க. அது தேவையில்லாம அப்படி பண்றதுக்கு பதிலாக ஒரு 10 பேருக்கு யூஸ் ஆகட்டும். என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மீதி இருக்கக்கூடிய காசை என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு 3 பேருக்கு நான் பிரித்து எழுதி வச்சுட்டேன். இந்த வீட்டை விற்றதுக்கு அப்புறமா எவ்வளோ வருதோ அதில் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு மீதி காசை நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன். கராத்தே அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொரு பக்கம் வில்வித்தை அப்படிங்கிறதும் ஒரு வீட்லையும் ஒருத்தவங்களும் கட்டாயம் கற்றுக்க வேண்டிய ஒரு கலை. தமிழக அரசுக்கு வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர்களை உருவாக்கணும்னு நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். தளபதி விஜய் அவர்களும் இதை ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கின கராத்தே மாஸ்டர் ஹுசைனி இப்போ ரத்த புற்றுநோயில பாதிக்கப்பட்டு அவரோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காராம். சொல்ல போனால் அவருக்கான அந்த ரத்த அளவு அப்படிங்கிறது 0க்கு வந்துருச்சான். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு அந்த பிளட்டோட அணுக்கள் குறைஞ்சது 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். கடந்த கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு 4000க்கு குறைஞ்சிருச்சான். 4000 இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ மறுபடியும் 0க்கு வந்துருச்சான். தினமும் 2 யூனிட் ரத்தம் உடம்புல ஏற்றினா மட்டும்தான் அவரோட உயிர் வாழ முடியும். இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் என்னோட நாட்கள் நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நான் இறந்து போக போகிறேன் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த கராத்தே லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு நான் என் உயிர் போகணும். எனக்கு இந்த புற்றுநோய் வந்ததுக்கான காரணங்கள் 3 சொல்கிறாங்க. ஒன்று ஜெனட்டிக்காக வந்திருக்கலாமா, இல்லைனா ஏதாவது வைரஸ் மூலியமா வந்திருக்கலாம், அது இல்லைனா ஏதாவது ஷாக் மூலியமா வந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படி எனக்கு வந்துருச்சு, அதுவும் கடைசி ஸ்டேஜ். நாட்களை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ அவ்வளோ நாட்கள் தான் என்னால் இருக்க முடியும். எவ்வளோ யூனிட் எவ்வளோ ரத்தம் ஏற்றினாலும் ரத்தம் அப்படிங்கிறது மறுபடியும் 0க்கு வந்துடுது. என்கிட்ட செலவுக்கு காசு இருக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிப்பேன். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஹுசைனி அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதில் குறிப்பாக அவரோட 11 கோடி ரூபாய் வீட்டை வித்துட்டு அதை எப்படி பங்கு பிரிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும், எப்படி உயில் எழுதிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.